அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, ஹால் நிறுவனம் புதிய Su-30 MKI போர் விமானங்கள் மற்றும் சூப்பர் 30 மேம்பாட்டு திட்டம் மூலம் எப்படி இந்திய விமானப்படையை வலுப்படுத்த உள்ளது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயமாக, அதாவது ஹால் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்று. இது பல்வேறு போர் விமானங்களை உற்பத்தி செய்து இந்திய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆதரவாக உள்ளது. தற்போது ஹால் இந்திய விமானப்படைக்கு $1.3 பில்லியன் மதிப்பில் 12 புதிய Su-30 MKI போர் விமானங்களை வழங்க புதிய ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. இது இந்திய பாதுகாப்புக்கு பலம் சேர்க்கும். இந்த 12 Su-30 MKI போர் விமானங்களை தயாரிக்க ஹால் தனது நாசிக் தொழிற்சாலையை மீண்டும் இயக்குகிறது. இது ஏற்கனவே சில காலமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதற்கான உற்பத்தி பணிகளை துவங்கியுள்ளதால் நாசிக் பகுதியில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதோடு அந்த சமூகத்திற்கு சிறப்பாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ஹால் நிறுவனத்துக்கு 12 விமானங்களுக்கான ஆர்டர் மட்டுமில்லாமல் இப்போது 72 கூடுதல் Su-30 MKI விமானங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமானங்கள் சூப்பர் 30 எனப்படும் மேம்படுத்தலுடன் தயாரிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் Su-30 MKI போர் விமானத்தின் திறன்களை பல மடங்காக உயர்த்தும். இந்த மேம்பாட்டில் புதிய உள்நாட்டு ரேடார்கள், சென்சார்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் சேர்க்கப்பட்டு விமானத்தின் செயல்திறனை அதிகரிக்கப்படுகிறது. இந்த மேம்பாடு மூலம் எது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சண்டை திறனை மேம்படுத்துகிறது. இந்த மேம்படுத்தல்கள் Su-30 MKI விமானத்தை இன்னும் அதிக வலிமையாக மாற்றுகிறது. இதனால் இந்திய விமானப்படைக்கு எதிரிகளை தடுக்க வலிமையான ஆற்றல் கிடைக்கிறது. நண்பர்களே, சூப்பர் 30 MKI மூலம் ஹால் நிறுவனத்தின் திறன்கள் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த திட்டம் ஹால் நிறுவனத்துக்கு மட்டுமல்லாமல் நாசிக் தொழிற்சாலையை சுற்றியுள்ள சமூகத்திற்கும் பெரிய ஆதரவாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன, பொருளாதார வளர்ச்சி மேம்படுகிறது. அடுத்த செய்தியாக, இந்திய பாதுகாப்பு துறையின் முன்னேற்றத்தில் மற்றொரு சாதனை. DRDOவால் சமீபத்தில் உள்நாட்டு உற்பத்தியில் தயாரிக்கப்பட்ட மாணிக் என்ஜினை பயன்படுத்தி நீண்ட தூர கிருஸ் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இதன் முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த சோதனை நமக்கு பெருமையை தருகிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். மாணிக் என்ஜின் என்பது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு டர்போஜெட் என்ஜின். இதன் முக்கிய பங்கு என்னவென்றால், நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளின் இயக்கத்தை சீராக்கவும் பலத்துடனும் உறுதிப்படுத்துவதாகும். இதற்கான தொழில்நுட்பம் முழுமையாக இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் குரூஸ் ஏவுகணை பல கிலோமீட்டர் தூரம் சென்றும் துல்லியமான குறிவைக்கிற திறனையும் நிரூபித்தது. மாணிக் என்ஜின் சிறப்பம்சம் என்னவென்றால், மிக குறைந்த எரிபொருள் பயன்பாட்டில் அதிக செயல்திறனை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு உற்பத்தி பொருட்கள் மீது உடனடியாக நம்பிக்கையை குறைக்கின்றது. உள்நாட்டு உற்பத்தி குறிக்கோளின் இது ஒரு முக்கிய சாதனையாக அமைகிறது. இது இந்தியாவின் இராணுவ துறையில் தன்னிறைவை உருவாக்குவதோடு எதிர்காலத்தில் பாதுகாப்புக்கான செலவினங்களையும் குறைக்கும். இந்த சோதனையை உருவாக்கியதன் மூலம் DRDO நாட்டில் இளைஞர்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் ஊக்கம் அளிக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சியில் இந்தியா முன்னிலையில் வர அதிக வாய்ப்பு உள்ளன. இது போன்ற சாதனைகள் நம் நாட்டு இளைஞர்களுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கின்றன. நாட்டின் பாதுகாப்புக்காக நம் இந்திய விஞ்ஞானிகள் அதிநவீன தொழில்நுட்பம் உருவாக்கி வருகின்றனர். இது நமக்கு மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் நண்பர்களே. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்திய பாதுகாப்பு துறையில் ஒருமித்த சாதனையாகும். நம் நாட்டில் இன்றும் நாளையும் மேலும் பல நவீன உற்பத்திகள் உருவாகும் என்பதற்கான ஆதாரமாக இவை பார்க்கப்படுகின்றது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, இந்தியாவின் பாதுகாப்பு விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் பேச போகிறோம்.
அது என்னவென்றால் இந்தியாவுக்கு ரஷ்யாவின் S-400 மிசைல் சிஸ்டம் வாங்குவது தாமதமாகி வருகிறது. இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். S-400 என்பது ரஷ்யா உருவாக்கிய ஒரு மிக பிரபலமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகும். இது விமானங்கள், ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் பிற தாக்குதல்களை எதிர்க்கும் மிகப்பெரிய திறன் கொண்டது. இந்தியா, குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் பாதுகாப்பு ஆபத்துகளை சமாளிக்க இந்த S-400 அமைப்பை வாங்க முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவின் இந்த S-400 இந்தியாவின் பாதுகாப்பில் ஒரு மிக முக்கிய பங்காற்றும். இது இந்தியாவின் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் மற்ற ராணுவ நடவடிக்கைகளை பாதுகாக்க எதிர்க்க உதவும். குறிப்பாக சீனாவின் மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ சவால்களை எதிர்கொள்வதற்கு இந்த அமைப்பு மிக உதவிகரமாக இருக்கும். இந்த ஒப்பந்தம் தாமதமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதலில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கிறது. ஏனெனில் அமெரிக்கா இந்தியாவுடன் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்த விரும்புகிறது. அது சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இந்தியாவின் உறவை அதிகரிக்க விரும்பவில்லை. இதனால் இந்தியா ரஷ்யாவுடன் செய்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள சிக்கல்களுக்கு அமெரிக்காவின் பங்கு இருக்கிறது. மேலும் ரஷ்யாவுடன் உள்ள சர்ச்சைகள் மற்றும் உலகளவில் ஏற்படும் அரசியல் சிக்கல்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தாமதம் இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. S-400 சிஸ்டம் இந்தியா பெற்றுக்கொண்டால் அது நாட்டின் பாதுகாப்பை பல மடங்கு வலுப்படுத்தும். ஆனால் இந்த தாமதம் இந்தியா வேறு எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான கேள்விகளை எழுப்புகிறது. இந்த S-400 அமைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு சவால்களை சமாளிக்கும் முக்கிய கருவியாக இருக்கும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட தாமதம் இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்களை மேலும் நெருக்கடி செய்யலாம். அந்த காரணத்தினால்தான் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை விரைவாக முடிக்க விரும்புகிறது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.